ராமாவரம் தோட்டத்தில் இருக்கிற பணியாளர், என் குடும்பத்தில் இருக்கிற பணியாளர், என்னுடைய உதவியாளர் இது மாதிரி பண்ணிட்டார். அவரை நான் அப்போவே வேலையை விட்டு நீக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, சம்மந்தப்பட்டு இருக்கார் பாருங்கள், அவருக்கு அந்த பணம் அவர் கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடும் பண்ணிட்டேன். அவர் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னாராம். யாருமே எதுவுமே பேச முடியலையா சட்டசபையில். அவர் சொல்கிறாரு, கேபி ராமகிருஷ்ணன், பாருங்கள், தலைவர் அவருக்கு கேட்குற உரிமை இருக்குது, இவருக்கு பதில் சொல்கிற கடமை இருக்குது. அது மட்டும் இல்லை, ராமாவரம் தோட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி எப்படி அவர் காதுக்கு அவ்வளோ துல்லியமாக போயிருக்குன்னு சொல்லி கேட்கவே இல்லையா எம்ஜிஆர். அதுதான் எம்ஜிஆர் அப்படின்றார். அதாவது ஒரு குற்றம் நடந்து போச்சு, அந்த குற்றத்தை பற்றி அவங்க சொல்லும்போது உண்மையாக இருந்தால் அது யார் சொன்னாங்கன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற பண்பு இருக்குது பாருங்கள், அதான் எம்ஜிஆர். அவர் சொல்லிட்டார் இல்லையா. இதே பாருங்கள், நான் இந்த பண்பு எனக்கு வந்துச்சுன்னா திரு ஆரூதாஸ் ஐயா, அவர் நீதிக்கு பின்பாசம்னு ஒரு படம் எழுதினார். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே பதிவு சொல்லியிருந்தேன், தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன்,